என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்கள் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. இனி நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, இனி உனக்கு துயரமே கிடையாது. காலத்தின் கட்டாயம், விதிக்கப்பட்ட விதி, எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமும் வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவள் நான். உன் பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றாலும் உன் நிலை என்னவாகும் கொஞ்சம் யோசித்துப்பார். உன்னை நீ படும் வேதனையிலிருந்து விடுவிக்கவே நான் அவதரித்துள்ளேன். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் கோபத்தை தவிர்த்துவிட்டு இருக்க பழகிக்கொள். என் தங்கமே, கோபம் தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம். நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. என் குழந்தையே, என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நான் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். என் தங்கமே, என் அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே. என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காதே. ஏனென்றால் அனைத்தும் நான் அறிவேன். என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. என் குழந்தையே, நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டே இருக்கின்றதை தடுக்க முடியாது. எல்லா இடத்திலும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன். உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள். மனதை ஒருநிலைப்படுத்த உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. எப்பொழுதும் என் மண்ணில் உன் காலடி பட்டதோ அப்பொழுதே உன் கர்ம வினைகள் அனைத்தும் விலகிவிட்டது. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். என் குழந்தையே, அனைவரும் வியக்கும் வரையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய். காத்திரு, உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் வேங்கைகள் திறந்து பார்க்கும் பொழுது உனக்கு முன்பு நான் அமர்ந்திருப்பதை காண்பாய். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பாய். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. நம்பிக்கையோடும் இரு. ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை. எந்த நொடி வேண்டுமானாலும் வாழ்க்கையின் நிலை மாறும். அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை மட்டும் தளர விடாதே. கவலையை விட உன்னை காலம் மகிழ்விக்கும். எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கின்றாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய். நான் உனக்கு என்றுமே கஷ்டங்களை தருவும் என நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உன்னால் முடியாத பொழுது கை நீட்டி நான் எடுத்துக்கொள்வேன். இப்பொழுது எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. அதைத்தான் விதி என்பார்கள். தோல்வி வருவது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய அருள், நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும். இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள். உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது. நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்து விட்டாய். உன் கண்ணை தூக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கின்றாய். நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நட, நம்பிக்கையோடு நட. நிச்சயம் வெற்றிதான் உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, உனது பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. இனி நீ எதற்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை. சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக சொல்வதற்காக வருவதல்ல, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். என் குழந்தையே, ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகின்றாய்? நலனை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைக்க வேதனை செய்பவர்களை நினைத்து இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை நீ சாதிக்கப் போகின்றாய்? உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திருப்ப விடாமல் கலட்டி வைக்கின்ற வலை.
முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து நீ வெளியே வா. அப்பொழுது என் அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா? ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள். ஆனால் உன் தாயானவள் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவிகளை செய்வேன். நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டால் உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்வேன். உன் துயரங்களையும் நான் குறைத்து விடுவேன். உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன். நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னை பார். உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலுமே என்னை பார். ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு. என்னை நம்பினால் என் பால் நயமாக மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்ட போல நான் முன்னின்று நடத்துகின்றேன். என் தங்கமே, ஜோதிடம் பொய்யல்ல. ஆனால் அதன் மீது தீவிரமான நம்பிக்கை எண்ணத்தை உனக்குள் உணர வைத்தேன். ஆனால் அது உன் ஆழ் மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பட்டாய் நிறுத்துவேன். உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நான் இருப்பேன். உன் அம்மா நான் உனக்கு செய்த விஷயங்கள் அற்புதமாய் நீ உணர்வாய். அதை விரைவில் உணரத்தான் போகின்றாய். என் தங்கமே, புரியவில்லையா? உன் வாழ்வில் அற்புதம் நிகழப் போகின்றது. நான் உனக்கு சத்திய பிரமாணமாக செய்து தருகின்றேன். இது உன் சத்திய அம்மாவின் சத்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் இருள் விலகப் போகின்றது. மனமுடைந்து போய் கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்து விடாதே. திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாய் வாழப்போகின்றாய். இதோ அதை உனக்காக தரப்போகின்றேன். சற்றே பொறுமை கொள் என் குழந்தையே. கடவுள் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நல்லவர்களாக இருக்க, சுபாவம் உள்ளவர்களாக, மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள். அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம். இதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைகின்ற மனதிற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான். அலைகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும். வாழ்வின் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவன் நம்பிக்கை. எப்பொழுது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு போல இது எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும். என் குழந்தையே, கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுய பரிதாபத்தில் சிக்கிக் கொள்பவர்கள் இந்த நிலை தலை தூக்கும் பொழுதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள். சிலர் தங்களது திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பாக அன்பை மறந்து விடுகின்றார்கள். என் தங்கமே, சிலரை அவநம்பிக்கைக்கு இழுத்து செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கின்றார்கள். இதுதான் விதி. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.